நீங்க இந்த மழைக்கு முன்னால டெல்டா ஏரியால இல்ல மற்ற பகுதிகளை பத்தி இந்த அரசாங்கம் சிந்தித்ததா என்றாகட்டா இல்லை, சென்னையை பத்தி மட்டும்தான் சிந்தித்தது என்பதுதான் முதல் குற்றச்சாட்டு. இல்லாத ஒன்றை உருவாக்குவது எப்படி என்பதற்கு இந்த வைகோ வருது ஒரு உதாரணம். யார் உங்க மினிஸ்டர், யார் இதுக்கு பொறுப்பு தெரியாதா அப்படின்னு செல்வ பெருந்தகை கேட்கும் போது நிச்சயமாக தன்னை கூப்பிட்ட அந்த ஏவா வேலு மேல உள்ள கோபத்தை தான் இவரால் சொல்ல முடியல. அதுலயும் எங்கேயாவது ஜாதியை சொல்ல முடியுமான்னு பாக்குறாரு. அதாவது அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தாக்குதலை கூட்டினால் நமக்கு ஆதரவு அதிகமாகும், அரசு கண்டுக்காது என்ற எண்ணம் வந்திருக்கு. இந்த எண்ணத்தை ரேவந்த் ரெட்டி அளவுபடுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏதோ ஹலாலுக்கு எதிராக யோகி பேசின உடனே ஒரு யோகி பேசுவதா, வேற யாரு பேசுவா? யோகி தான் பேச முடியும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். நெல் கொள்முதல் செய்யப்படாததால் டெல்டாவில் கண்ணீர் தீபாவளி, எடப்பாடி பழனிசாமி. காலிஸ்தானி பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு வைக்கம் விருது. என்னை அழைக்காமல் எப்படி சம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கலாம், செல்வ பெருந்தகை. பசு பாதுகாவலர் மீது துப்பாக்கிச் சூடு, தெலுங்கானாவில் பதற்றம். நம் நாட்டிற்கு முஸ்லிம் அரசியல்தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல், ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றச்சாட்டு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். முதல் செய்தி, கடந்த 2 நாட்களாக மழை பெய்கிறது. பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் பெரிய அளவில் மழை பெஞ்சது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே 20 லட்சம் டன் அளவுக்கு நெல் பயிர்கள் வீணாயிருக்கு அப்படின்னு. பல இடங்களில் நெல் கொள்முதல் ஒழுங்காக நடக்காதனால இந்த பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், அந்த பகுதியிலேயே போய் நின்று விவசாயிகளை சந்தித்த பொழுது பல பேரும் கண்ணீர் விட்டு கதறி அவர்கிட்ட முறையிடுறதை பார்க்குறோம். குறிப்பாக ஒரு பெண் விவசாயி, அவங்க நெற்பயிர்களை அப்படியே காட்டிட்டு அவர்கிட்ட கதறி அழுகிறாங்க. அவங்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதே போல் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, நெல் மூட்டைகளுக்கு கமிஷன்லாம் அவங்க வாங்குறாங்க, அதனால தான் கொள்முதல் ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த மழை வெள்ள நிவாரணத்தில் இந்த அரசாங்கம் முற்றிலும் தோல்வி அடைஞ்சிருக்கு. என்ன சொன்னேன்? நிவாரணம். அரசாங்கம் எப்படி இருக்குன்னா, நிவா எனக்கு ரணம் உனக்கு அப்படின்னு ஒரு அரசாங்கமா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. நீங்க ஏதோ கூடகமா சொல்றீங்கன்னு. நிவாரணம் அப்படிங்கறத நிவா தனியா பிரிக்கிறீங்க, ரணம்னு பிரிக்கிறீங்க. மக்களுக்கு ரணம், நிவாங்கிறது யாருன்னு மக்கள் புரிஞ்சுக்கணுமா? தெரியும், அதெல்லாம் தெரியும். அது சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. ஆகையினால அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் இந்த அரசாங்கம் இருக்கு. நீங்க சென்னை நகரை ஃபோக்கஸ் பண்ணி இப்ப சென்னைக்குள்ள எத்தனை 20 IAS ஆபீசர் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. 20 IAS ஆபீசர் என்ன பார்க்குறாங்க, எங்க இருக்காங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க இந்த மழைக்கு முன்னால டெல்டா ஏரியால இல்ல மற்ற பகுதிகளை பத்தி இந்த அரசாங்கம் சிந்தித்ததா என்றாகட்டா இல்லை, சென்னையை பத்தி மட்டும்தான் சிந்தித்தது என்பதுதான் முதல் குற்றச்சாட்டு. ஏன்னா சென்னை தான் வேண்டும். 2015 சென்னை வந்தது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால இவங்களே போட்டு ஆட்டினது 4000 கோடினாங்க. அந்த 4000 கோடிக்கு முன்னால ஒருத்தர் 90%, ஒருத்தர் 95%, ஒருத்தர் 93%, ஒருத்தர் 88%. கடைசியில் KN நேரு சொன்னார், அதில் 1800 கோடி தான் செலவழிஞ்சிருக்கு, பாக்கி செலவழிக்கல, 38% தான் வேலை நடந்திருக்கு, பாக்கி நடக்கலைன்னு KN நேரு கடைசியில் சொன்னார். இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாலே அடிச்சு முடிச்சாச்சு. இப்போவும் என்ன கேட்குறேன், இந்த மழைக்கு அப்புறம் இப்போ போய் வேடிக்கையா இன்னொரு ஜோக்கம் வருது. 4000 கோடி எங்கே போச்சு? 4000 கோடியா? அது போன வருஷம் இல்லை, இந்த வருஷம். என்ன வருஷமாக கொடுப்பாங்க அரசாங்கம். உங்களுக்குன்னு ஒரு 5120 கோடி நீங்கள் சென்னை சிட்டிக்கு கொடுத்ததை என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, 1400 பம்ப் செட் ரெடியாக இருக்கும், 80 போட் ரெடியாக இருக்குது, அதில் 60 போட் தனியார் போட்டு, என்னெல்லாமோ கதை சொல்கிறீங்க. ஆனால்
சின்ன சேலம்னு ஒரு ஊர். அந்த சின்ன சேலத்தில் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. பாவம் அந்த துப்புரவு தொழிலாளர்லாம் வந்து வாரியலை வச்சு தண்ணியை தூவி விடுறாங்க. ஒரு அட்டை, பேப்பர் அட்டையை வச்சு அப்படியே தள்ளி விடுறாங்க. இதுதான் அரசாங்கம் கொடுத்துருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போது மொத்தத்தில் ஒரு தமிழ்நாடு என்ற ஒரு ஹோலிஸ்டிக் பார்வை இல்லாமல் சென்னைக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்ததனுடைய தோல்வி இதுன்னு முதல்ல பார்க்குறேன். ரெண்டாவது, அரசு அதிகாரிகள் தரப்புல இதை ஒரு பெரிய குற்றம் சாட்டுகிறேன். என்ன பண்ணுகிறேன், அதாவது உங்களுக்கு குடவுன் இல்லை, குடவுன் இல்லைன்னா அதை என்ன பண்ணணுங்கிறத அதிகாரிகள் யோசிக்கணும். மழை நீர் வந்தால் என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். யோசிக்கல. இன்னைக்கு நீங்கள் வந்து மூட்டைக்கு 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. இதுதான் எடப்பாடியினுடைய குற்றச்சாட்டு. மூட்டைக்கு 40லேருந்து 60 ரூபா வந்து கமிஷன் வாங்க தெரிஞ்ச ஆளுக்கு அதை பாதுகாக்க தெரியாதா? இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, அரசாங்கம் என்ன பண்றது? ஆளும் கூட அரசாங்கம் என்ன பண்றது? இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், இது உங்களுடைய தோல்வி அப்படி சொல்லியிருக்கார். இதைத்தான் முந்தைய பாஜக மாநில தலைவர் அதே தஞ்சாவூர்ல போகும்போதே நீ டெல்டா காரனுங்கிறையே, டெல்டாக்கு என்ன செய்தாங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நாளைக்கு 2000 மூட்டை நாங்கள் கொள்முதல் பண்ணுகிறோம். மொத்தம் 33 கொள்முதல் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் உங்களுக்கு டெல்டாவில் இத்தனை இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2000 மூட்டை நாங்கள் அளக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. விவசாயிகள் குற்றச்சாட்டு என்னன்னா 900 மூட்டை தான் நீங்கள் அளக்குறீங்க. 2000 எங்கே இருக்கு, 900 இருக்கு. ஆகையினால இந்த லாஸுங்கிறது எவ்வளோ பெரிய லாஸ். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. உங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் அடுக்கிட்டீங்க. அடுக்கினதுக்கப்புறம் அளந்து அரசாங்கம் அதை ப்ரொக்யூர் பண்ண வேண்டும். நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டீங்க. அரசாங்கம் என்ன நம்பிக்கையில் கொண்டு போய் வச்சிருக்கீங்க? அரசாங்கம் அளந்து தனக்கு எடுத்துக்கோன்னு கொண்டு போய் வச்சிருக்கீங்க. இப்போ என்ன நடந்துட்டு, நீங்கள் கொண்டு போய் வச்சதில் அரசாங்கம் அளக்காத நெல் மூட்டையில் பயிர் வளர ஆரம்பிச்சிட்டு இப்போ அரசாங்கம் அதை எடுக்க முடியுமா? இது அடுத்த கேள்வி. ஈரப்பதம் எவ்வளவு வச்சு எடுக்கிறது? பயிரே வளர ஆரம்பிச்சாச்சுன்னா ஈரப்பதமா? அந்த கேள்வி எங்கேருந்து வந்தது? நான் என்ன கேட்குறேன், இப்போ கிராப் இன்சூரன்ஸ் இருக்கு. கிராப் இன்சூரன்ஸ் யாருக்கு கிராப் இன்சூரன்ஸு? ஒன்று மழை பெஞ்சு அப்படியே சுத்தமாக அழிஞ்சு போனால் கிராப் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். இல்லை ட்ரவுட் வந்துட்டு சார், நான் விதை போட்டேன், மழையே வரல, எல்லாம் போச்சு. எனக்கு தெரியும், இன்னைக்கு கிராப் இன்சூரன்ஸ் கூட ஏமாற்ற முடியாது. ட்ரோன் மூலமாக பார்க்கக்கூடிய சிஸ்டம்லாம் வந்தாச்சு. ஆனால் நீங்கள் ஈல்டு பண்ணி அறுவடை முடித்து அங்கே கொண்டு போய் கொடுத்த பிறகு, அங்கே வச்ச பிறகு அதில் வந்து இவ்வளவு தூரம் பயிர் வளர்ந்தது என்றால் அதுக்கு நஷ்ட ஈடு யாரு கொடுப்பா? இந்த கேள்விக்கான பதில் விவசாயிட்டையும் இல்லை, அரசாங்கத்திட்டையும் இல்லை. ஆனால் விவசாயிக்கு இது இல்லையா? அதனால ஒரு பெரிய மிகப்பெரிய மிஸ்மேனேஜ்மெண்ட் டு தி கோர் என்று நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசு இந்த மாநில அரசு குறை சொல்வதற்கும் எதுவாயிடும். எதா இருந்தாலும் இவங்களுக்கு உடனே மத்திய அரசு தானே சொல்லேன். இப்போ இந்த பாருங்க, 20% ஈரப்பதம் இருந்தாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தயார், மத்திய அரசு அனுமதி கேட்டுக்கோங்கிறாங்க. என்னைக்கு சார் கேட்டீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிங்களா? அந்த ஃபைல் போச்சா? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? இப்போ கவர்னருக்கு 100 சொல்றீங்க, நாங்கள் அனுப்பினோம், பதில் இல்லை, திருப்பி அனுப்பிட்டார், என்னெல்லாம சொல்றீங்கல்ல. நீங்க என்ன அனுப்பினீங்க? வாட் இஸ் யுவர் டிரான்சாக்ஷன் வித் தி கவர்மெண்ட்? ஒண்ணுமே தெரியாது. இந்த அரசாங்கம் மாதிரி விவசாயிகளுக்கு செய்யற அரசாங்கம் ஒண்ணும் கிடையாது. இப்போ இன்னொரு இது படிச்சேன். முன்னாலெல்லாம் அபரிமிதமான விளைச்சல் இருந்தால் உடனடியாக தனியாருக்கு கொண்டு வித்து விடுவார்கள். இப்ப தனியார் யாரும் வாங்குறது இல்லை. ஏங்க, அதுக்காக தானே வேளாண் பில்லே நாங்க கொண்டு வந்தோம். நாங்க கொண்டு வந்த இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, நரேந்திர மோடி கொண்டு வந்த அந்த வேளாண் பில்லை வேண்டாம்னு சொன்னது நீங்க தானே. நீங்க வந்து தனியார் வாங்கி விடு ஐயா, தனியார்ட்டு எங்க போய் கொடுப்பாங்க சார்? இந்த தடவை நீங்களே தான் பெருமை பீத்திக்கிறீங்க. ஒரு வருஷத்துல 7 தடவை மேட்டூர் டேம் முடிஞ்சு போச்சு. ஆட்சிக்கு வந்ததெல்லாம் ஒவ்வொரு தடவையும் மேட்டூர் டேம் நிறைஞ்சு போயிடுது. ஆட்சிக்கு வந்தவரை மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்போ இந்த மழையில நீங்க என்ன சொல்றீங்க? 13% விளைச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த 13% விளைச்சல் ஆயிருக்குன்னா அதனுடைய கொள்முதலை பத்தி நீங்க என்ன யோசித்தீர்கள் என்ற கேள்வி வருதா இல்லையா? அப்ப அந்த கொள்முதலை பத்தி நீங்க யோசிக்கலன்னு அர்த்தம்.
அதை விட்டுட்டு நாங்கள் 15% ஈரப்பதம் 20% ஈரப்பதம் மத்திய அரசு செய்யவில்லை, இதெல்லாம் இதை விட பொய் கிடையாது. எல்லாத்துக்கும் மத்திய அரசு ஆன பாருங்க. எஜுகேஷன் விஷயத்துல நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் ஒரு கருத்தை விட்டுறாங்க. அதாவது ஆர்டிஏ இருக்கு, ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் பணம் வரலை என்று சொல்லி இவர்கள் பல பள்ளிகளுக்கு பணம் கொடுக்கவில்லை. வந்த பிறகு பணம் கொடுக்கல, என்னெல்லாம் வம்பு பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஆர்டிஏ பணம் கொடுக்கவில்லை என்பதை ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலாகத்தான் பார்க்கிறேன். ஏன் பார்க்குறேன்? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆர்டிஏ கிடையாது, அரசாங்கத்தை பற்றி இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ தனியார் இந்து மேனேஜ்மெண்ட் நடத்துகிற ஸ்கூல்ல உள்ள ஆர்டிக்குத்தான் நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால், இது ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலை ஃபினிஷ் பண்ணணுங்கிற அஜெண்டா தானே இந்த அரசாங்கத்துக்கு இருந்திருக்கு. கேட்குறேன், எதை கேட்டாலும் எனக்கு பணம் இல்லை, மத்திய அரசாங்கத்தில் பணம் இல்லை, அகல பணம் இல்லை. இப்போ பணம் இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுறீங்க சார் நீங்கள்? எத்தனை லைப்ரரி ஈவேராவுக்கு, பெரியாருக்கு, திருப்பி கருணாநிதி எத்தனை ப்ராஜெக்ட், இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்குறேன், என்ன பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க சார்? கொட்டகை போடுறதுக்கு எத்தனை கோடி சார் ஆகும்? 80 கோடி ஆகுமா? ஆகவே ஆகாத. இப்போ மகாபலிபுரம் பக்கத்தில் பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி ஒன்று கட்டுறாங்களா, அது 600 கோடியோ 700 கோடியோங்கிறாங்க. அதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் இருக்கு சார். விவசாயத்தை பண்ணதுக்கு பணம் இல்லை சார். கல்வி, ஏழை மாணவர்கள் கல்விக்கு பணம் இல்லை சார். மற்ற எல்லாத்துக்கும் பணம் இருக்கு சார். ஃபார்முலா 4 ரேஸ் இடத்துக்கு பணம் இருக்கு சார். அப்படின்னா இது என்ன அரசாங்கம்ங்கிற கேள்வி வருதா இல்லையா? அதனால இது விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்ட போர். அதாவது நாங்கள் என்ன பண்ணினாலும் நீ எனக்கு தாண்டா ஓட்டு போடணும், வேற வழியே கிடையாதுடா. இந்த பாரு பிஜேபி வருது அப்படின்னு நான் பயமுறுத்திட்டே இருப்பேன். தஞ்சாவூர்காரன் நீ ஏன் ஓட்டு போடலாமா அப்படிம்பேன். இந்த ஒரு சிந்தனையில தான் இருந்தாங்க தவிர விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. இன்னொன்னு சொல்லிடுறேன், மொத்த மீடியா இதுல எங்க இருக்குன்னா உதயநிதி பின்னால் இருக்கு. என்ன நடக்குது? கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற அந்த ஷூட்டை பாக்குறதுக்கா சார்? அவர் ஷூட்டை தவிர எதுவும் பண்ணல சார். ராத்திரி எங்கேயோ 4 இடத்துக்கு போறாரு. பகல் அவர் போறாரான்னு எனக்கு தெரியதில்லை. ராத்திரி 4 இடத்துக்கு போறாரு, 4 இடத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூமுக்குள்ள ஷூட்டிங் நடக்குதுங்கிறத நம்மளுடைய குற்றச்சாட்டு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இதுலயும் எனக்கு ஒரு நெருடல் இருக்கு. அதே ஒரு ரவுண்டு காலர் ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு ஒரு பிளாக் பேண்ட்டை போட்டுட்டு ஏதோ ஒன்று, ஒரு டிக்னிட்டின்னு வேண்டாமா டிப்டி சிஎம்க்கு? சரி, நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட வர அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கோட்டு சூட்டு போட்டு வரான்ல, வந்து பதில் சொல்கிறான்ல, அவனும் உங்களை மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு வந்துட்டேன்னா நீங்கள் ஒப்புக்கொண்டுருவீங்களா? இது உதயநிதிக்கான என்னுடைய கேள்வி. நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்றவெல்லாம் இதே மாதிரி ரவுண்டு காலர் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு பேண்ட் போட்டோம், நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? அப்போ அவனெல்லாம் அவனுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும்போது இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய டிப்டி சிஎம்முக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கணுமா வேண்டாமா? ரொம்ப அசிங்கமா இருக்குங்க எனக்கு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பார்க்க யாரும் கேள்வி கேட்கறதில்ல, மீடியா கேள்வி கேட்கறதில்ல. கேட்டா அவங்களதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. இவரும் அப்படித்தான் இருக்காரு, மத்தியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவரும் அப்படிதான் இருக்காரு. எந்த ஒரு சிஸ்டத்தையும் மதிக்கிறது இல்லை. சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்றதுங்கிறதுல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க. இவங்க சென்னைக்கு இப்ப 20 ஐஏஎஸ் ஆபீசர் என்று சொல்லுகிறார்களே, டெல்டா பகுதிக்கு எத்தனை ஐஏஎஸ் ஆபீசரை விட்டு இருக்கிறீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ நீங்க யாரை பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை நகர்மயமாக்கப்பட்டிருக்கிறதா, ஏழைகளுக்கான பார்வையாக இல்லையா? இந்த கேள்வியை என்னை விட நல்லா கேட்க தெரிஞ்சவங்க அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஆனா கேட்க மாட்டாங்க, விலைக்கு போயிட்டாங்க. நாம தான் கேட்க வேண்டியிருக்கு, ஸ்ரீ டிவி தான் கேட்க வேண்டியிருக்கு. இதுதான் இன்றைய சூழ்நிலை. என்று திமுக ஒவ்வொரு ஆண்டும் விருது கொடுக்குது. அவங்க விருது கொடுக்குற ஆள், செலக்ட் பண்ணுற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒருத்தர் சமூக வலைதளங்களில் அசிங்கமாக எழுதுவார், எதிர்கட்சிகளை குறிப்பாக அண்ணாமலை எல்லாம் குறித்தெல்லாம் எழுதுவார். அவர் பேர் சூர்யா சேவியர்னு பேர். அவருக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க. இது போல் அவங்க செலக்ட் பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதே போல் இந்த முறை வைக்கம் விருது, அது என்னென்னா சமூக நீதியை நிலைநாட்டுறாங்களாம், அதுக்கான விருதான். அந்த பெரியாரிய கருத்தை தாங்கி யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அவங்க பேர் தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படின்னு. அவங்க பேரண்ட்ஸ்லாம் மதுரை சேர்ந்தவங்களாம். ஆனால் இந்த அம்மா கலிஃபோர்னியாவில் இருக்குது. அங்கே தலித் அவங்க பெரிய அந்த அம்பேத்கர் லேப்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்களாம். அங்கே
சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக அவங்க பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பை ரன் பண்ணுறாங்களாம். அது வந்து அமெரிக்காவிலேயே எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அமைப்பு எப்படி செயல்படுறதுன்னு நீங்களும் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு இந்த விருதை இல்ல இவங்க ஈவேராவுக்கு படம் திறந்த மாதிரி மொத்த இங்கிலாந்து பார்த்த மாதிரி தேன்மொழி சுதந்திரராஜன் அமெரிக்காவே பார்த்துட்டு இருக்குன்னு நம்ம நம்பணுங்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த விருதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த செலெக்ஷனை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் கேள்வி சார், நீங்கள் தேவையில்லாமல் என்னை ப்ரொவோக் பண்ணுறீங்க ராஜேஷ். அந்த சூர்யா சேவியரை பற்றி பேசுங்க. அந்த ஆள் ஒரு பெரிய கண்டுபிடிச்சு அந்த தோசை வெற்றிமாறன்னு அந்த மாதிரி இவர் இட்லி பொங்கல் விட சூர்யா சேவர்னு சொல்லலாம். ஏன்னா 67க்கு பிறகுதான் எல்லா மக்களுக்கும் இட்லி தோசை பொங்கல்லாம் கிடைச்சதான். அதுக்கு மேலே அது கிடைக்கவே இல்லையா. குடும்பம்னு ஒன்று இருந்தது. குடும்பத்தில் தோசையா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு 10-15 பேர் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது அன்னைக்கு என்ன கிரைண்டர் இருந்ததா, என்ன இருந்தது, கரண்ட் சப்ளை இப்படி இருந்ததா, எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏதாவது எழுதுது. இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கு, உங்களுக்கு கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, என்னவோ இருக்கு. உங்களுக்கு விளைச்சலினுடைய கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் உண்மையிலேயே விளைச்சலினுடைய இது அதிகமாக போயிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு தோசையை வந்து அவன் சாப்பிட்டான், இட்லியை வந்து சாப்பிட்டான், இவன் இதே சாப்பிடலன்னு புதுசாக கண்டுபிடிச்சு அதாவது மனசுடைய வக்கரம் எப்படி வேலை பார்க்குங்கிறதுக்கு இந்த சூர்யா சேவியர்லாம் ஒரு உதாரணம். ஆகையனால இவங்களுக்கு யார் வக்கரமா சிந்திப்பார்களோ அவர்களுக்கு விருது கொடுப்பாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இன்னொன்னு யோசிக்கணும் பாருங்க. இது வைக்கம் விருது. வைக்கம் விருது கேரளால இருக்கானே எனக்கு தெரியல சார். அந்த அரசாங்கம் வைக்கம் விருதுன்னு ஒரு விருது வச்சிருக்கானே எனக்கு தெரியல. வைக்கம்ங்கிறதே தமிழ்நாட்டில் இல்லை, அது கேரளாவில் இருக்கு. வைக்கம் போராட்டம் யார் நடத்தின போராட்டம் என்பது தெரியும். அந்த போராட்டத்துக்கு காந்தி யாரெல்லாம் போகணும்னு சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும். ராஜாஜி யார போகணும்னு சொன்னாருன்னு நமக்கு தெரியும். போன ஒரு ஆளை சாதாரண ஒரு மாநில தலைவர் என்ற முறையில் போன ஒரு ஆள் பங்கெடுத்து கொண்ட ஒரு ஆளை நீங்க வந்து அவதான் போராட்டமே நடத்தினார் என்று படம் காமிக்கிறது யுனெஸ்கோ விருது மாதிரி. அப்போ இல்லாத ஒன்றை உருவாக்குவது எப்படி என்பதற்கு இந்த வைகோ விருது ஒரு உதாரணம். இல்லாத மூன்றாவது, இப்போ தேன்மொழி சவுந்தரராஜன் நீங்க எடுத்துங்க. தேன்மொழி சவுந்தரராஜன் இந்த பேர் கேட்ட உடனே எனக்கு 2 பேர் ஞாபகம் வருது. ஒண்ணு தமிழச்சின்னு ஒரு இது வரும் தெரியுமா உங்களுக்கு, வெளிநாட்டுல இருந்து ஒரு எல்லாரையும் பிரான்ஸ்ல இருந்து போட்டு அடிச்சு கடைசியில ஒரு காலத்துல இவங்களெல்லாம் பார்த்து இவங்களுக்கா நான் சப்போர்ட் பண்ணேன்னு அவங்க எழுதினாங்க. நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தூத்துக்குடிக்கு தமிழிசை போறக்கூடிய பிளைட்ல ஒரு அம்மா சோஃபியாவா, சோஃபியா, அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் போய் சண்டை போட்ட ஒரு அம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எலமெண்ட்ஸை இவங்க எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இன்ன வரைக்கும் யாருக்கும் தேன்மொழி சவுந்தரராஜன் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. இவரெல்லாம் சொல்றாங்க. ஆனால் யாருக்கு தெரிந்திருக்கும் என்றால் பிரிவினைவாதிகளுக்கு தெரிந்திருக்கும். பிரிவினைவாதிகளை ட்ராக் பண்ணி அடிக்கணும்னு நினைக்கிற தேசபக்தர்களுக்கு தெரிந்திருக்கும். பாமரர்களுக்கு தெரிந்திருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த அம்மா ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க. பன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு சிக் லீடர், ஜஸ்டிஸ் ஃபார் சிக்ஸ். அதுல ஒரு லீடர் கனடா டு அமெரிக்கா அங்கங்க ஷூட் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ ஒரு பெரிய கதையாக இருக்கிறது. நாம் அதுக்குள்ள பாடு. அந்த பண்ணும் இந்தியாவில் ரிப்பப்ளிக் டேல மோடியை கொலை பண்ணணும், பேரேடு முடிஞ்ச உடனே அட்டாக் பண்ணணும்னு கால் கொடுத்து ஒரு ஆள். அந்த அதற்கு சன்மானம் கொடுக்கலாம் தயார், சன்மானமும் அறிவிச்சாலே. ரெண்டாவது, பிரதமர் இங்க வந்தா திரும்பி போக முடியாது என்று சொன்ன ஒரு ஆள். இப்போ திருமாவளவன் கட்சியில் ஒருத்தன் சொல்லிட்டு அலையிறான்ல, அந்த மாதிரி சிறுத்தை கனி அந்த மாதிரி பேசினாள். அந்த பண்ணுவுக்கு மேடை அமைத்து கொடுத்து இந்திய விரோதமாக, இந்து விரோதமாக, மோடி விரோதமாக பேச வைத்தவர் தேன்மொழி சவுந்தரராஜன். சரிங்களா? அதனால எல்லா இந்த இவர்களுக்கே உரித்தான இந்து விரோதம், பிராமண விரோதம், இந்திய விரோதம், மோடி வெறுப்பு எல்லாம் இருக்கிற ஒரு ஆளுக்கு இவர் அவார்டு கொடுக்கிறாருன்னா, ஏற்கனவே சூர்யா சேவியர் சொன்னீங்க. இன்னொரு அவார்டு உங்களுக்கு பாருங்க, இந்த ஆல்ட் நியூஸ் சபீர் இருக்கால, சுபைர் ஆல்ட் நியூஸ் சுபைருக்கும் இவர். ஆல்ட் நியூஸே இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு,
அரசாங்கம் எப்படி அதை முடக்க வேண்டிய அவசியம் ஆயிட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவங்க தேடி கண்டுபிடிச்சு, அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், இவங்க வந்து அரசாங்கத்து பார்வையிலேயே படாம இருந்தா கூட, ஏய் இவன்லாம் தான் அந்த ஏன் சப்போர்ட்டர் அடிச்சு அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம். இவங்க ஏன் சப்போர்ட்டர் யாருன்னு ஏன் சப்போர்ட்டர் யாருன்னு சொல்லி உண்மையே இந்த தேன்மொழி சவுந்தரராஜனை நம்ம அரசாங்கம் ஃபாலோ பண்ணும். என்னையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு போகணும். இவங்களுக்கு மற்ற கனெக்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். அதாவது இவங்க நல்லது செய்கிறாங்களா இல்லை மத்திய அரசுக்கு காட்டி கொடுக்குறார்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை, நீங்கள் அப்போ உங்களுடைய ஒரு பார்வையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் எனக்கு இப்போ ஒரு அச்ச உணர்வு என்னன்னா, ஏற்கனவே இந்த தமிழக மண்ணில் தான் ஒரு பிரதமரையே நாம் இழந்திருக்கிறோம், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை. கடைசியில் அந்த கொலை குற்றவாளி 20 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தாருன்னு வெளியில் வந்தோடனே அவரை ஆரத்தழுவி காஃபி கொடுத்ததெல்லாம் இதே மண்ணில் நடந்த அந்த கூத்தும் நடந்தது. நமக்கு என்னன்னா, மோடியை தொடர்ச்சியாக கொலை செய்வேன், அதற்கு சன்மானம் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ஒரு அம்மனிக்கு இவங்க விருது கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு மோடி தமிழகத்துக்கு வராருன்னா அவருக்கான போதிய பாதுகாப்பை இந்த கவர்மெண்ட்டே கொடுக்குமாங்கிற ஒரு சந்தேகமே வருது. இல்லை சார், அமித்ஷா வரும்போது ஏர்போர்ட்ல கரண்ட் போச்சா இல்லையா சார்? இன்னைக்கு கேரளாவில் பிரசிடென்ட் இறங்க வேண்டிய ஹெலிபேட் காங்கிரீட் இதில் போய் ஏங்க சார், ஒரு பிரசிடென்ட் வராருன்னு உங்களுக்கு முன்னால தெரியாதா? மழை நேரத்தில் காயத்துக்கு நேரம் கொடுக்கணுங்கிற அளவுக்கு தெரியாதா? அவங்களுக்குடைய செக்யூரிட்டி என்னென்ன தெரியாதா? இதில் பிரசிடென்ட் ஆஃபீஸருடைய செக்யூரிட்டிஸும் இதை பார்த்துருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி இருந்தாலும் கூட, அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் ஹேண்டில் பண்ணுகிறார்கள்ங்க தான் கேள்வி. இவங்க வந்து விஐபிஸினுடையதை எப்படி ஹேண்டில் பண்ணுகிறார்கள்? பிரைம் மினிஸ்டர் வரும்போதெல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறதுன்னு ஓடுவார். ஸ்டாலின் பக்கத்திலே போக மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு. ஊட்டிக்கு போயிடுவார், ஊட்டிக்கு போவார், இல்லை வேற எங்கேயாவது போவார். இப்படி இருக்கிற ஒரு அரசாங்கத்திட்ட என்ன அரசாங்கம் என்று சொல்ல, அதைத்தான் சொல்றேன். கருணாநிதி இருந்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியத்துவம் தெரிந்திருந்தது. அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. இவங்க இந்த ராங் ஹேண்ட்ஸுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஃப்ரம் டே ஒன் தே ஆர் இன் த ராங் ஹேண்ட்ஸ். யார் இவர்களை எப்போ இருக்கும்போது தலை வாழை ஆட்டும்னா இப்போ வாழ் தலையாட்டி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. அதனால இந்த செலெக்ஷன்லாம் எனக்கு என்னன்னா, ஸ்டாலினுக்கு தேன்மொழி சவுந்தரராஜனை தெரிஞ்சிருக்குமா? நிச்சயமா தெரிஞ்சிருக்காது. நம்புறேன். உதயநிதிக்கு தெரிஞ்சிருக்குமா? அதுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ யார் இதை செலக்ட் பண்ணுகிறா? இந்த இடத்துல இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் ரொம்ப மோசமான எலமெண்ட்ஸ் எனக்கு தோணுது. அதனால இந்த அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இந்த பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் தான் தமிழக அரசு இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தியை. மழை வந்துருச்சு, அது கூட அரசியலும் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை திடீர்னு கிளம்பி போயிட்டு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து அங்கே அதிகாரிகள்லாம் அங்கே வந்து பார்த்துட்டு, இந்த ஏரியை நீங்கள் உபரி நீரை திறக்கிறதுக்கு முன்னால் அந்த ஷட்டரை திறக்கிறதுக்கு முன்னால் என்ன ஏன் கூப்பிடல அப்படின்லாம் கேட்குறாரு. பொதுப்பணித்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வேறு கிளப்பியிருக்காரு. அதில் ஜாதிய பார்வையும் கூட அதில் செலுத்தியிருக்காரு. அந்த வீடியோவை, அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செய்தி குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செல்வ பெருந்தகை எதில் ஜாதிய பார்வையை செலுத்தலாங்கிறீங்க? அண்ணாமலை மீதே பிசிஆர் கேஸ் போடணும்னு சொன்னவர் தானே தந்தி டிவியில். ரொம்ப அசிங்கமாக என்னை இதுக்காகத்தான் அவங்க இரிட்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆங்கர் திருப்பி திருப்பி செல்வ பெருந்தகைகிட்ட கேட்டு செல்வ பெருந்தகையை எக்ஸ்போஸ் பண்ண அந்த ஆங்கருக்கு நம்மளுடைய பாராட்டுகள். ஏன்னா எப்படிலாம் குயித்தமா சிந்தனை பண்றாங்கிறது டிவியில் உள்ள ஆங்கர் வரைக்கும் செல்வ பெருந்தகை வந்து இருந்திருக்கு. சரி, சவுக்கு வீட்டில் மலம் போச்சு, எதுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த மனிதனுடைய தரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இது செல்வ பெருந்தகை இல்லை அப்படிங்கிறது தான். சில்லறை செல்வம் சில்லறை பெருந்தகையும் இல்லை. அது ஒரு பெரும் தொகை வேணா அவட்ட இருக்கு, யூகேலேயே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஏகப்பட்ட. ரெண்டாவது, அரசு அதிகாரிகள் இவர்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு?
நான் டிவியில் பார்த்தேன், டிவியில் செய்தி வந்து கொண்டு இருக்கிறது, ஆகையினால நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் யாருமே எடுக்கலை, நான் என் மக்களுக்கு போய் சொல்ல வேண்டாமா? சார், டிவியில் யாரும் செய்தி கொடுக்குறா? அரசாங்கம் தானே கொடுக்குது. அரசாங்கம் செய்தி குறிப்பு கொடுத்து தான் சார் டிவியில் வந்து சார் இத்தனை மணிக்கு செம்பரம்பாக்கம் திறக்க போகிறாங்க, ஆற்றோரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பத்திரமாக இருங்கள்னு சொல்கிற செய்தி என்பது அரசாங்கம் சொல்லித்தானே. அரசாங்கம் யாருக்கு கொடுக்கணும்? அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பு அலுவலருக்கு கொடுக்கணும். அவர்கள் யாருக்கு கொடுக்கணும்? ஊடகத்துக்கு கொடுக்கணும். வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு கொடுக்க வேணும்னா எந்த அவசியம் இருக்குது சார்? உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் உங்கள் எல்லைக்குள்ளே இருப்பீங்களா? இல்லை நான் சொல்கிற நேரத்தில் தரங்கன்னு சொல்லுவீங்க, இல்லை நான் வந்து திறக்கிறேன்னு சொல்லுவீங்க, எதுனாலும் சொல்லுவீங்களே சார். பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிகாரிகளாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும். நீங்க தானே சார் சொல்றீங்க ஒவ்வொரு அமைப்பும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு. மத்திய அரசாங்கத்தில் எதுக்கு எடுத்தாலும் இப்படி 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 பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க போய் அதிகாரியை மிரட்டுறீங்க. அதிகாரிகள் அவர்கள் கடமையை செய்கிறார்கள், உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவங்களா ஓப்பனாக சொல்ல முடியாது. நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, நாளைக்கு உடனே சொன்னா அவங்க நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இருக்கு. ஆனால் அவர்கள் சட்டப்படி தான் நடந்திருக்கிறார்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, செல்வத்தை பிறந்தகையில் இதுல ஒரு இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்த கிண்டியில் காமராஜ் நினைவு மண்டபம் இருக்கு, அங்கே போய் ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் காமராஜ் நினைவு மண்டபம் எப்படி காப்பாற்றப்படாமல் இருக்கு, எப்படி சீரழிஞ்சிருக்குலாம் போட்டார். செல்வ பெருந்தகைக்கு முன்னாலேயே அதை கவர்னர் RN ரவி சொல்லியிருந்தார். இவர் போய் சொன்ன உடனே இவர் போய் அங்கே இருந்துட்டு பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர் உடனே இதெல்லாம் செய்தி எங்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை ஏன் நீங்க பிரஸ்ல கூப்பிடுறீங்க அப்படி கொஞ்சம் கடுமையாக பேசினதாக கேள்வி. ஆகையினால என்ன ஆச்சு, கடுமையாக பேசினாரு. அதுக்கப்புறம் காமராஜ மண்டபத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எல்லாம் நடந்தது. இப்போ யார் உங்க மினிஸ்டர், யார் இதுக்கு பொறுப்பு தெரியாதா அப்படின்னு செல்வ பெருந்தகை கேட்கும்போது நிச்சயமாக தன்னை கூப்பிட்ட அந்த ஏவாவேலு மேல உள்ள கோபத்தை தான் இவரால் சொல்ல முடியல. அதுலயும் எங்கேயாவது ஜாதியை சொல்ல முடியுமான்னு பாக்குறாரு. அதாவது அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால சார், நீங்க என்னன்னாலும் வச்சுக்கோங்க சார், திமுக அரசாங்கத்தினுடைய மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் உங்களை கையால தெரியும் சார். நீங்க ஒரு ஏறுனா உங்களை 2 குட்ட தெரியும் உங்களுக்கும். இது உங்களுடைய ஷோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் செல்வ பெருந்தொகை அதிகாரிகள்கிட்ட தலையிடுவதை நிறுத்த வேண்டும். இதுக்கு இந்த தலையீட்டை கண்டித்து அரசு அதிகாரிகள் செல்வ பெருந்தையை கண்டித்து ஒரு தீர்மானம் போடும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் இவர்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரிகள் சுதந்திரமாக, ஒவ்வொரு அமைப்பும் அரசியல் அமைப்பும் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அரசியல் தலையீடு இல்லாமல். அதனால் செல்வ பெருந்தகை இப்பவே இப்படி செய்கிறாரே, இவர் பவர்ல இருந்தா என்ன ஆகும்? ஆகவே தான் நாம் சொல்கிறோம் இந்த காங்கிரஸ்லாம் வரவே கூடாது. தெலுங்கானா முழுவதும் ஒரே பதற்றமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, பிரசாந்த் என்னும் சோனு ஒரு யாருன்னா ஒரு கவ் விஜிலண்ட் ஆக்டிவிஸ்ட், அதாவது பசு பாதுகாப்புக்காக தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் காங்கிரஸ் போன்றவர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க இந்த வால்மீகிங்கிற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும். அவரை இந்த பசு பாதுகாப்பு விஷயமாக வேலை செய்து விட்டுருக்கும் பொழுது அவரை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. சுட்டது MIM கட்சியை சார்ந்தவர்கள், ஓவைசியுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய தலைவர் மாதவி லதா சொல்கிறாங்க. பந்தி சஞ்சய்குமார் அமைச்சர் அவரும் சொல்கிறாரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? RSSகாரர்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான அஜெண்டா நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, ஒருத்தர் போய் ஒரு கார் போய் மோதுதோ, ஒருத்தர் முறைக்கிறாரு, அதுக்கு பின்னால RSS பாஜக இருக்குது. என்னையா இது? ஒரு ரோட்ல 2 பேர் முட்டினா, இந்த வடிவேல் படத்துல இந்த TVS 50 2 பேர்
ஒன்று என் ஊர் அவன்னு சொல்கிற மாதிரி என்ன ஒரு சீப்பு புத்தின்னு எனக்கு தெரியல. ஆகையினால உடனே ஆர்எஸ்எஸ் அடுத்தாங்க. கர்நாடகாவில் இப்போ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா பதசஞ்சலம் அணிவகுப்புள்ள யார் யார் கலந்து கொண்டார்கள்? அரசு ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்ய வரைக்கும் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன வேடிக்கைன்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அரசாங்கமே ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கு, எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கு அப்படின்னா, தேடி 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 பார்த்து 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ மக்கள்கிட்ட ஆர்எஸ்எஸ் இருக்கு, நீ தேடி பார்த்தாலும் உன் அரசு ஊழியர்கிட்ட இல்லை. அதுதான் உண்மை. அதாவதுங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கட்டமைப்பை உருவாக்குறதுன்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்திருக்கு. இப்போ அதில் ஒருத்தர் தூண்டுறாரு, ஸ்டாலின் தூண்டுறாரு, அங்கே சித்தாராமையா குதிக்கிறாரு, இந்த பக்கம் பினராயி, இந்த மாதிரி ஒரு இந்த எல்லா குரூப்பும் இந்த ஜிகாத்திக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற குரூப் எல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். இதில் ரேவந்த் ரெட்டி எக்ஸ் தான் காரியகர்த்தா, கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடிய ஆளு, அவருக்கு கண்டிப்பாக சூட்சமம் என்னங்கிறது தெரியும். தாக்குதல் நடத்தியவர் எம்ஐஎம் கட்சியை சேர்ந்தவர், அதுவும் அரசாங்கத்துக்கு தெரியும். அதனால என்ன ஆகுதுன்னா, தாக்குதலை கூட்டினால் நமக்கு ஆதரவு அதிகமாகும், அரசு கண்டுக்காது என்ற எண்ணம் வந்திருக்கிறது. இந்த எண்ணத்தை ரேவந்த் ரெட்டி அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐம் லீஸ்ட் பாத் ரிப்போர்ட் சித்தராமையா ஆர் கருணாநிதி ஸ்டாலின் ஆர் சம்திங். ஆகையினால நடந்திருக்கிறது ஒரு சின்ன ட்ரையல், விட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு லஞ்சிங் நடந்தீங்கன்னா எப்படி சண்டை போடுறீங்க? ஒரு அக்களுக்கு விஷயத்தில் எப்படி சண்டை போட்டீங்க? சின்ன சின்ன இப்போ பீகார் எலெக்ஷன்னாலே இந்த மாதிரி விஷயத்த கிளப்பி விடுவீங்க. நேற்று கூட என்டிடி, நேற்று கூட ராஜ்தீப் சர்தார் ஏதோ ஒன்று ஊப்பியில் ஏதோ தலித்துன்னு ஒன்று கிளப்பி விட்டுருக்கிறாரு. அங்கே ஒவ்வொன்றா கிளப்பி விட்டுறாங்க. பீகார் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கிளப்பி விடுவாங்க. ஆனால் இந்த கிளப்பி விடுற இடத்துல தெலுங்கானா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ரேவந்த் ரெட்டி இருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம், அதையும் நேயர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக, பொதுவாக நீங்கள் சொன்ன இந்த 3-4 ஸ்டேட்டில் என்ன ஒரு கட்டமைக்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ங்கிறதே ஒரு தலித் விரோதமான அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட இந்த சோனு என்கிற பிரசாந்த் வால்மீகி கம்யூனிட்டின்னு சொன்னேன். அவங்களுடைய தாயார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பசுவை பாதுகாப்பதற்காக என்னுடைய இன்னும் 10 மகன்களை வேணாலும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே அந்த கம்யூனிட்டி ஆர்எஸ்எஸ்ஸை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதும் இதில் சேர்த்தே இருக்கு. சார், ஆர்எஸ் இன்னைக்கு எதுக்கு யார்கிட்ட சார் அதிகமான ரிசர்வ்டு சீட் இருக்கு இந்தியாவில்? ஆர்எஸ்எஸ் கையில் தான் இருக்கு, மீன்ஸ் பிஜேபி கையில் தான் இருக்கு. இவங்க என்னத்தையும் பேசிட்டு போகிறாங்க. எத்தனை மினிஸ்டர்ஸ் நாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த கேள்வியெல்லாம் 1000 சொன்னாலும் உண்மை என்று உள்ளே இருக்கிறதுங்கிறது மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ரெண்டாவது, இன்னும் நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் எடுத்துருங்க, தேவேந்திர குல வேளாளர். தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அவங்க சொல்றாங்க பசு எங்களது தெய்வம் என்று சொல்கிறார். அவ்வளவுதான் சார். தேவேந்திர குல வேளாளர் பசு எங்களுடைய தெய்வம் என்று தான் சொல்லுகிறார்கள். அதனால தலித்து பசுவுக்கு எதிரானவர்கள் இந்த கட்டமைப்பெல்லாம் இங்கே நிற்காது. அதையும் மக்கள் புரிந்து கொள்ள. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நாடு முழுக்க நடந்துட்டு வருது. உத்தரப்பிரதேசில் அப்படி ஒரு விழாவில் பேசிய அந்த மாநிலத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக 2 விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒன்று ஹலால் எக்கானமி, அதை பற்றியும் சொல்லிட்டு அந்த ஹலால் மூலமாக வரக்கூடிய பணத்தை பல நேரங்களில் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா கோடிட்டு காட்டிட்டு, இப்போ இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கிறது அரசியல் மயமாக்கப்பட்ட, அதாவது முஸ்லீம்களை வைத்து அரசியல் மயமாக்கப்பட்டது ஒரு எதிராக, இந்த தேசத்திற்கே எதிராக கட்டமைத்து இருக்கிறார்கள், இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆர்எஸ்எஸ்சிஎம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க சார். இன்னைக்கு இருக்கிற எல்லா பிஜேபி சிஎம்மும் ஆர்எஸ்எஸ்சிஎம் தான். பிரைம் மினிஸ்டர் ஆர்எஸ்எஸ் பிரைம் மினிஸ்டர் தான், பிரசிடென்ட் ஆர்எஸ்எஸ் பிரசிடென்ட் தான், வைஸ் பிரசிடென்ட் ஆர்எஸ்எஸ் வைஸ் பிரசிடென்ட் தான், மோஸ்ட் ஆஃப் தி கவர்னர்ஸ் எல்லாம் ஆர்எஸ்எஸ் கவர்னர் தான். அதனால ஒரு ஆர்எஸ்எஸ்காரன்னு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மற்றவங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏதோ ஹலாலுக்கு எதிராக யோகி பேசின உடனே ஐயோ ஒரு யோகி பேசுவதா, வேற யாரையா பேசுவா? யோகி தான் பேச முடியும். இந்த அநீதியை கேட்பதற்கான தைரியம் யோகிக்குத்தான் உண்டு, உங்களுக்கு கிடையாது. ராஜ்தீப் கிடையாது, சஹரிகாவுக்கு கிடையாது. எந்த ரணாயிப் ஒரு ட்வீட் போட்டிருக்கு, அதுக்கு ரணாயிப்புக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஏன் கிடையாது என்று சொன்னால், நீங்கள் அன்றும் இன்றும் ஜிகாத்திகளோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏதோ வரையில அவங்ககிட்ட கைகூலி வாங்கிட்டு இருக்கீங்க, அப்படிதான் நாங்கள் நினைக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா ராஜ்தீப் கோத்ராக்கு முன்னாலே எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் மோடிகிட்ட எப்படி மாறிட்டார், அப்புறம் அருண் ஜேட்லியை வச்சு புஸ்தகத்தை வெளியே விட்டு மோடியை எப்படி கூப்பிட்டார், அதுக்கப்புறம் மோடி எந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு இருக்கிறார், இதெல்லாம் உலகத்துக்கு, அதாவது பத்திரிகை உலகத்துக்கு தெரிந்தவர்களுக்கு இவர்களை பத்தி எல்லாம் தெரியும். விட்டுரும். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இஸ்லாமிய பாலிடிக்ஸ் என்பது இந்தியாவில் பாதகம் விளைவிக்கக்கூடிய பாலிடிக்ஸுங்க. உண்மைதானே? அதனாலதான் பிரிவினை நடந்தது, இல்லையே பிரிவினை நடந்திருக்கு. ஆகையினாலதான் பார்ட்டிஷன் நேரத்தில் ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டார்கள், இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஆகையினாலதான் காஷ்மீர்ல இருந்து பண்டிட் விளக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள், இதுல என்ன சந்தேகம் இருக்கு? பெங்காலி ஃபைல்ஸ் தான், காஷ்மீரி ஃபைல்ஸ் தான் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? கேரளா ஸ்டோரியும் அதுதான், கேரளா ஸ்டோரியும் அதுதான். அதனால நீங்க ரெகுலேஷன் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க 60 வருஷமா காங்கிரஸ் எதெல்லாம் பூட்டி வச்சிருந்தீர்களோ அதெல்லாம் வந்துட்டு இருந்த உடனே அந்த காங்கிரஸ் எக்கோசிஸ்டத்துக்கும் இந்த ஊடகத்துக்கும் பயம் வருகிறது. ஹலால் எதுக்கு சார்? நான் அப்பவும் கேட்கிறேன், ஹலால் எதுக்கு? இப்ப பஞ்சாப்ல ஹலால் ஹட்கா ஜட்கா ஜட்கா, பஞ்சாப்ல ஹலால் இல்லாம ஜட்கா ஜட்கா என்று போடுற பழக்கமே இருக்கு என்று சொல்கிறார்கள். இங்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. ஆனா பஞ்சாப்ல, மகாராஷ்டிரால ஸ்பெஷல் மானியமே கொடுக்குறாங்க, ஜட்காக்கு மானியமே கொடுக்குறாங்க. நீங்க ஹலால் சரி, உண்ணும் உணவுல மாமிச உணவுக்கு ஹலால் சர்டிபிகேட் எனக்கு புரிகிறது. காஸ்மெட்டிக்ல சோப்புக்கு, பவுடருக்கு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸுக்கு எதுக்கு ஹலால்? ஊதுவத்திக்கு, இதெல்லாம். அப்போ யோகி சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா? 25,000 கோடி ரூபாய் ஹலால் சர்டிஃபைடு அப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட போய் நீங்க சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னா என்று சொன்னால், உங்களுக்குள்ள அந்த மதர் சார்பு இன்மை என்ற ஃபீவர் அவன் எப்படி கேட்ச் பண்ணிக்கிறான், அந்த செக்குலர் ஃபீவரை எப்படி கேட்ச் பண்ணிக்கிறாங்கிறதான் அர்த்தம். அதனால நம்ம பொறுத்தளவு இதே ஸ்ரீ டிவியில் பல விஷயம் நம்ம ஹலால் பற்றி பேசியிருக்கிறோம். நமக்கு ஹலால் தேவையில்லை என்பதை நாம் முடிவு செய்து விட வேண்டும். நாம ஜட்கா முறை, நாம ஜட்கா முறைக்கான உணவுகள், நாம இது ஜட்கா அப்படின்னு, அதாவது நம்ம ஒன்றும் இல்லை சார், நம்ம முனியாண்டி விலாஸ் இருக்கு சார், 700 பிரான்ச் இருந்தது, இன்னைக்கு காணும். அதுக்கு பதிலாக தலைப்பாக்கட்டு, ஹைதராபாத் தலைப்பாக்கட்டு, திண்டுக்கல் தலைப்பாக்கட்டுலாம் வந்திருக்கு. எங்க போச்சு அந்த முனியாண்டி விலாசுங்கிறது எனக்கு தெரியவில்லை. 700 யூனிட் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அப்போ சிஸ்டமேட்டிக்காக ஒன்று அழிக்கப்பட்டு இருக்கிறது, அதை மீட்க வேண்டியது. இந்துக்களும் நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஹலால் வேண்டாம். காணாமல் போன முனியாண்டி விலாசை கொண்டு வாங்க, காணாமல் போன எல்லா கோனார் கடையெல்லாம் கொண்டு வாங்க. அந்த மாதிரி கோனார் மட்டன் ஸ்டால்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கடைகள் இங்கே வர வேண்டும். அதுதான் நமக்கு சரியா இருக்குமே தவிர, ஹலால் என்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது. அதைத்தான் யோகி சொல்லியிருக்கிறார். தைரியமாக இந்த யோகி மட்டும்தான் சொல்ல முடியும். யோகி போல் இன்னும் பலரும் சொல்ல முன்வந்தால் நாம் ஆதரிப்போம். ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் மிக சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.